This is Sagai Angelin Shalini, a fellow human being on this whole wide earth. ஓ இப்படி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா இந்த சொசைட்டி ஒத்துக்காதுல்ல. நம்ம எப்போவுமே பேருக்கு பின்னாடி நம்ம அச்சீவ் பண்ணது இருக்கணும், இல்லை நம்ம படித்தது இருக்கணும், அப்படி தானே இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி தானே டிகிரி போட்டுப்பாங்கல்ல, கல்யாண பத்திரிகையில் கூட பேருக்கு அப்புறம் டிகிரி போட்டுப்பாங்கல்ல. பட் அப்படின்னா மேபி ஐ ஷுட் ஹவ் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் as someone who has completed a degree in civil engineering, or a founder of a construction company, or a founder of a trust that serves the society, or an Aku healer who has a clinic for acupuncture, or a national level tennis player. I wish I could do even more. But despite all of these, நான் ஏன் என்ன ஹியூமன் பீயிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, lately we've forgotten how to be a human. We've forgotten how to be kind. We've forgotten how to love. And we've forgotten how to be there for each other. அப்படி தானே காசு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. I believe that when God created this beautiful place called earth, he knew இந்த வேர்ல்டு ஒரு பசிலாக வச்சோன்னா நம்ம எல்லாரையும் இணைக்கிறது, அந்த கடைசி பீஸ் ஆஃப் பசில் will always be love அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஓகே, let me take you on a reverse ride. Okay, at present I have 3 daughters, plenty of sisters and brothers, mothers and fathers, you name any relation and I have it, except a boyfriend for your clarity. சும்மா சொல்லிக்கிறேன், பாய்ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகே, how did I earn this or what do I actually do? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதனால இவ்வளோ சொந்தங்கள் எனக்கு அப்படின்னு கேட்டா, I influence people to show love through a social media platform. சோஷியல் மீடியாவே நம்ம இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் தான் தள்ளுறோம். எப்படி 1 hour போகுதுனே தெரியல, எக்கச்சக்கமாக தள்ளிடுறோம். அண்ட் நமக்கே தெரியாமல் நெகட்டிவிட்டியை நிறைய கன்சியூம் பண்ணுறோம். எல்லாமே நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் நிறைய இருக்குது, ஆனால் அது தெரியல நமக்கு. பாசிட்டிவிட்டின்னு சொல்லியே நம்மகிட்ட காமிக்கிறாங்க, ஆனால் அது பயங்கர நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக நம்மகிட்ட. நிறைய ட்ரெண்ட்ஸ் வருது, டெய்லர் அக்கா, பலூன் அக்கான்னு எக்கச்சக்க ட்ரெண்ட்ஸ்லாம் வருது. ஆனால் கிரியேட்டர்ஸை ப்ளேம் பண்ணவே மாட்டேன் நான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கிரியேட்டர்ஸை கேட்கவே மாட்டேன். நம்ம தான் ஆடியன்ஸ் தான் டெய்லர் அக்காவை நம்ம டெய்லரிங் கற்றுத்தராங்கன்னா பார்க்குறாங்க. சொல்லுங்க, டெய்லரிங் கற்றுத்தராங்கன்னா நம்ம டெய்லர் அக்காவை பார்க்குறோம் இல்லை. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். வி கன்சியூம் சச் கான்டென்ட், அதனால தான் நம்ம ஃபீல்டில் அந்த மாதிரி கான்டென்ட் வருது. ஸோ வாட் ஐ டிசைடட் டு டூ இஸ், okay, my primary focus was to provide education, setting up of small businesses, providing their sport needs and even more. இப்போ I have a platform, I have a stage to talk about what I've been through, my journey. இதெல்லாம் பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஸ்டேஜோ ஒரு பிளாட்ஃபார்மோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அவ்வளோ மோட்டிவேஷ்னலான ஸ்டோரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உதயன் ஒரு தம்பியை நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்க வைக்கிறோம். இப்போது அவங்க வீட்டில் 10 வருஷமாக கரண்ட் இல்லாமல் அவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட குடும்பமாக இருக்காங்க. அதை தாண்டி அவன் படித்து அதை மாற்றணும்னு நினைக்கிறான். இந்த கதை நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதை விட ஃபேமஸாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி கதையெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேம் இருக்கும். இப்போ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் தான் நீங்கள் யாருன்றதே நிர்ணயிக்குதுல. ஸோ when I decided to start this journey, I ran to my father on his birthday, August 16, 2023. அவர்கிட்ட போயிட்டு, டேடி நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஹிஸ் ஹோல் ஹார்ட்டட் எஸ் brought me till here. அவர் ஹோல் ஹார்ட்டடாக என்னை நான் கைட் பண்ணுறேன், நீ போய் பண்ணு அப்படின்ற ஒரு சைன் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. பட் லிட்டில் டிட் ஐ நோ that this journey would give me families across தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. It still feels like a, ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி இருக்கு எனக்கு. And I've never sympathized any individual in my video. நான் ஒரு வீடியோ போடும்போது, இப்போ நான் ஒருத்தவங்களை வந்து ஒரு எஜுகேஷ்னல் நீட்காக சப்போர்ட் பண்ணுறேன், ஒருத்தவங்களை படிக்க வைக்கிறேன்னு வைங்களேன். அதை நான் வீடியோ போடுறேன்னா அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவங்க கஷ்டத்தை சொல்லி அழ வச்சு வீடியோ போடலாம். திஸ் இஸ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மோட்டிவேஷ்னல் கதையை வந்து பிரிங் அவுட் பண்ணலாம். ஐவ் ஆல்வேஸ் ஸ்டுட் அகேன்ஸ்ட் சிம்பத்தைசிங் பீப்புள். ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை அழ வச்சு வீடியோ போட்டிங்கன்னு வைங்களேன், அதை அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை நான் அந்த இடத்துல இருந்தால் நான் ஏற்றுப்பேனா? என்னை வந்து சிம்பத்தைஸ் பண்ணி நான் கஷ்டப்படுறேன், அதுக்காக எனக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் தராங்க
எஜுகேஷன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறாங்கன்றதுக்காக என்ன அழ வச்சு வீடியோ எடுத்தால் நான் ஏற்றுப்பேனா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன்ல. ஸோ I've never sympathized any single person in my video till date. Of course, the journey wasn't smooth. நம்ம ஒரு விஷயம் சரியாக பண்ணணும்னு நினச்சாலே all these comments came. பப்ளிசிட்டிக்காக பண்ணுறா, இன்னும் எவ்வளோ நாள் பண்ணுறான்னு பார்ப்போம், இவங்க வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்க காமெண்ட்ஸ். I would run like a baby to my father and ask, Daddy, am I on the right path? அப்படின்னு கேட்பேன். He made me question myself. You are genuine to your heart. And what else do you need? That's the exact same thing I want to tell all of you. When you are genuine to your heart, you don't have to justify to anybody else. நீங்க யார்கிட்டயும் போய் நான் சரியா தானே பண்றேன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு உமனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட எது இம்பார்ட்டன்ட்னா, ஐ வுட் சே யோர் டைம் அண்ட் யோர் லவ் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் யூ கேன் கிவ் டு சம்படி. என்னதான் நம்ம காசு இருந்து சந்தோஷமா இது அதுன்னு எல்லாமே பண்ணாலும், do we all not need somebody to listen to us at the end of the day? வேணுமா வேணாமா நமக்கு சொல்லுங்க? நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக டயரிங்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு ஈவினிங் போனால் நம்ம யார்ட்டையாவது அப்டேட் பண்ணணும், இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுவோம் தானே? அப்படி ஒருத்தர் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் தானே? A shoulder to lean on, a hug that comforts us. I see that as the most valuable thing in the world. ஒத்துக்கிறீங்களா? Yes? எனர்ஜி பத்தல எனக்கு. எஸ்? ஓகே. now இதெல்லாம் எதில் ஆரம்பிச்சது தெரியுமா? இட் ஆல் ஸ்டார்டட் வித் fundraising for a girls college fees, and in the past 1 year we've reached 100+ families. I am more than happy to say we've made their livelihood easier. Meet Rajesh Anna and David Anna. ராஜேஷ் அண்ணாக்கு நம்ம ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தோம். அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குது, காசு இல்லை டெய்லரிங் மிஷின் வாங்கணும்னு கேட்டார். அதனால அவர் டெய்லரிங் மிஷின் வாங்கி தந்தோம். நவ் ஹி இஸ் பேயிங் ஹிஸ் ஓன் ரெண்ட். இது வந்து இன்ஸ்டாகிராமில் மூலயமா சோஷியல் மீடியா மூலயமா ஃபண்ட்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நான் ஒருத்தியாக எல்லா காசையும் சேர்த்து வச்சு அப்படிலாம் பண்ணல. ஐ யூஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆஸ் அ டூல் டு ஹெல்ப் தெம். இப்போ அவர் டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்தனால அவரோட ரெண்ட் அவரே பே பண்ணிக்கிறார். அண்ட் டேவிட் அண்ணா வி செட் அப் அ பெட்டி ஷாப். அவரும் ஃபிசிக்கலி சேலஞ்ச். இப்போ அந்த பெட்டி ஷாப்னால பர் டே அவருக்கு வந்து 1000 rupees இன்கம் வருது. ஹி இஸ் பேயிங் இஸ் ஓன் டெப்ஸ். அந்த கடனெல்லாம் அவரே இப்போ கழிச்சு ஹி இஸ் லிவிங் அ ஹாப்பி லைஃப் நவ். அண்ட் மீட் சரண், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஸ்பெஷல் தம்பி. இவங்க வீட்டில் வந்து ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிஸ் ஃபேமிலி. இவன் படிக்கிறதுனால மட்டும் அவங்க என் ஃபேமிலியோட என்டையர் பேக்ரவுண்டே மாறப்போகுது. அவங்க வீட்டில் எந்த வசதியும் கிடையாது. அதான் அவனோட வீடு. எந்த வசதியும் கிடையாது. இந்த ஒரு பையன் படிக்கிறனால மட்டும் அவனோட என்டையர் ஃபேமிலி பேக்ரவுண்டே மாற்ற போகிறான். இவன் வந்து ஒரு 2-3 weeks முன்னாடி எனக்கு கால் பண்ணி, அக்கா எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். ஐ செட் எஸ் அண்ட் வி மெட். அப்போது ஒரு 2 50 rupees நோட் என் கையில் கொடுத்து, அக்கா நான் வந்து ஹைகோர்ட்டில் இன்னைக்கு போனேன் இன்டர்ன்ஷிப்க்கு. அங்கே போகும்போது எனக்கு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. நான் அதை இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு உங்ககிட்ட தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். Do you even think this is because that I paid his college fees? இல்லை, கிடையவே கிடையாது. This is because he knew that he has a sister here, so that he can go rock this world. I'm here to back him up. Because he saw a mother in me. அவன் இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு விஷ் பண்ணான். Because it's because of the love. It's not because of the fees I pay. And we've also given kabaddi mats for a government school. கொஞ்ச நாள் ஒரு 1 year முன்னாடி இந்த கபடி மேட்ச் கொடுத்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. And few weeks before I was invited as a guest to the same school's annual day. 6 years முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு கெஸ்ட்டாக போவே அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பியிருக்க மாட்டேன். பட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ், isn't it? அண்ட் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக விசிட் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணி அப்புறம் தான் வந்து ஐ கோ டூ எனி திங் ஃபார் தெம். அப்படி யூ கேன் திங்க் ஒரு விமனாக எப்படி தனியாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும், இவ்வளோ வில்லேஜஸ்க்கு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரிமோட் ஏரியாஸ், எப்படி ஒரு விமனாக இதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோ, மை டேட் வாஸ் தேர் வித் மீ த்ரூ அவுட். கொஞ்சம் கூட டயர்லெஸ்லி ஹி ட்ராவல்ட் வித் மீ டு எவ்ரி சிங்கிள் பிளேஸ். பிளெஸ்ட் டாட்டரில் அப்படி தானே? அப்படியா? எல்லாரும் கூட வரமாட்டாங்க தானே? பட் மை ஃபாதர் டயர்லெஸ்லி ட்ராவல்ட் வித் மீ த்ரூ அவுட். அப்போ பிளெஸ்ட் டாட்டர் தானே? எஸ் சொல்லுங்க. எஸ் இல்லையா? தூங்கிடுவீங்க போல இருக்கே இன்னும் கொஞ்ச நேரம் போனா.
Okay, it was all okay with equal amounts of highs and downs, ups and downs until this moment happened. Remember I said I have 3 daughters in the beginning? ஞாபகம் இருக்கா? 3 daughters. Yes? Meet my first daughter Bharati. இவளுக்கு இப்போ வந்து 20 years ஆகுது. இந்த year வந்து 20. இத்தனை வருஷம் வரைக்கும் she lost her mother when she was 5 years old. இத்தனை வருஷம் அவ எப்போ பர்த்டேக்கு கேக் கட் பண்ணாலும் அதோட ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து ஓரமா வச்சிருவாளாம், leaving it for her mother. Last year when we celebrated her birthday together, she gave the first piece to me and said, "This is for you, Amma." Overwhelming emotions all over my heart. எனக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல. ஏன்னா அம்மான்றதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு வேர்டே கிடையாதுல்ல. That's something very very pure, very very selfless ஆன ஒரு bond. When she said that, நான் வந்து பாரதிட்ட கேட்டேன், பாரதி, why do you call me அம்மா? நீ அக்கான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எனக்கு ஓகே, நான் என்னோட வயசு அப்புறமா சொல்லிட்டாங்களோ முன்னாடி, ஓகே சொல்லலைன்னா அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். 20 yearsல why do you have to call me அம்மா? என் அக்கான்னு கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சா வீட்டுக்கு போயிட்டு. செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு லவ் கொடுக்க முடியும்னா அது அம்மாவால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம இத்தனை வருஷம் இருந்த பாரதியே வேற, இப்போ இந்த 9 மாசமா இருக்க பாரதியே வேற. எவ்வளோக்கு எவ்வளோனா நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம ஸ்டோரிலாம் போடுவோம்ல, அப்போல்லாம் நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன்னா கேமரா முன்னாடி வச்சுட்டு இப்படி பண்ணுவேன், இப்படி சும்மா அப்படி பண்ணி அதுக்கப்புறம் தம்ஸ் அப் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்வேன் வீடியோவில். ஸ்டோரிலாம் தெரியல, இன்ஸ்டாகிராம் நீங்களும் ஸ்டோரி போடுவீங்க தானே? போடுவீங்களா இல்லையா? அப்புறம் போடும்போது நான் சும்மா ரெடி ஆகிட்டேன்னா அப்படி முன்னாடி இப்படிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் முடியே ஒரு 4 தடவை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேறு போஸ்ட் தெரியாது. கொஞ்சம் முடியே 4 தடவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தம்ஸ் அப் பண்ணிட்டு பாய் சொல்லுவேன். அவள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஃபாலோ பண்ணுறான்னா, அவள் ரீசெண்டாக முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் அவள் இது மாதிரி முடியலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தம்ஸ் அப் பாய் அப்படி சொன்னா. அவ்வளோ வந்து திஸ் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். இது நம்ம இவ்வளோ என்ன ஜோக்காக நான் இதை சொன்னாலும் திஸ் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை பார்த்து அவள் ஃபாலோ பண்ணி பண்ணுறா. அப்போ நான் சரியாக இருந்தால் தானே அவள் சரியாக இருப்பா. அப்படிதான் இட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஓகே, திஸ் இஸ் பாரதி, இது வந்து ஆஸ்மி. ஓகே, அண்ட் ஒன் ஃபைன் டே ஐ வென்ட் டு அ வில்லேஜ் கால்ட் மந்தியூர். அது வந்து தென்காசியில் இருக்குது. அங்கே வந்து அரம்சை பயிலகம் அப்படின்ற ஒரு டியூஷனில் வந்து ஒரு பிளாக் போர்டு, அந்த டியூஷனில் படிக்கிற குழந்தைங்களுக்காக பிளாக் போர்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு திஸ் கேர்ள் கால்ட் ஆஸ்மி அண்ட் செட் தட் ஷி லாஸ்ட் ஹர் ஃபாதர். அவங்க அப்பா இல்லாதனால அவளால் இப்போ படிக்க முடியல, இப்போ யாராவது படிக்க வச்சாதான் அவளால் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இம்மீடியட் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோதான், அப்போவே மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பொண்ணை ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐம் கோயிங் டு ட்ரீட் ஹர் லைக் அ குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவகிட்ட சொல்லலை, பட் ஐ ஃபிக்ஸ்ட் இன் மை மைண்ட். அப்புறம் ஓகே, நான் காலேஜ் ஃபீஸ் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஐ பீன் ட்ரீட்டிங் திஸ் கேர்ள் ஆஸ் அ குவீன். எவ்வளோக்குன்னா ஆஸ்மியோட அம்மா இப்போ வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க, எனக்கு யாரும் எதுவும் பண்ண வேணாம், என் மக ஷாலினி இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓகே. நீங்களும் யோசிக்கலையா, ஏன் ஆஸ்மியை பார்த்த உடனே மட்டும் ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன்னு ஏன் அப்படி இருக்கும்? பாரதியும் தானே சொன்னேன். ஆனால் ஓகே, தட்ஸ் பிகாஸ் ஆன் February 28th, 2022 I lost my father in a car accident. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது I was right beside him on the same car. I saw my father's life depart right in front of my eyes. எனக்கு இப்போ நான் கண்ணை மூடினாலும், கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடி எனக்கு இருட்டாக இருந்தாலும், ஆல் ஐ ரிமெம்பர் இஸ் மை ஃபாதர்ஸ் blood stained white shirt. இது மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் பக்கத்துல இருந்தே அதை வந்து பார்த்தேன். A beautiful family of 4 was shattered into pieces. எனக்கு ஹோம்ன்ற ஃபீலிங்னாலே என்னன்னு தெரியல. எங்கே போனால் வீடு இப்போ நீங்கள்லாம் கோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க, இப்போ இந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடும்னு ஒரு ஜாலி இருக்கும்ல உங்களுக்குலாம், இருக்கும்ல. கோர்ஸ் முடிஞ்சோடனே ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடும், அம்மா அப்பா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஜாலி இருக்கும்ல. அந்த மாதிரி ஹோம்னா என்ன அப்படின்னே நான் மறந்துட்டேன். எது வீட்டுக்கு போனால் எது ஜாலி. ஏன்னா நானும் அம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நானும் அம்மா தங்கச்சி உட்கார்ந்தாலே நாங்கள் அழ ஆரம்பிச்சிருவோம் அப்பாவை நினச்சி. நான் அழ மாட்டேன்னா அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அப்போது எது ஹோம், எது என் வீடு, எங்கே போனால் எனக்கு நிம்மதி இருக்கும், எங்கே போனால் எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன்ல, எனக்கு ஏதாவதுனா ஐ வில் கோ ஆஸ்க் மை ஃபாதர்,
அவர் தான் என் கூட ட்ராவல் பண்ணார். He did that from above. He wasn't physically here, but he did that from above. நான் எப்போல்லாம் போயிட்டு டேடி am I on the right path அப்படின்னு கேட்டாலும் அன்றைக்கி மழை பெய்யும். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் என்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கேனோ, என்னைக்கு இல்லை எனக்கு ஒரு சைன் வேணும் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் நான் அப்படின்னு கேட்குறேனோ அன்றைக்கி மழை பெய்யும். அண்ட் இதோட மோசமான விஷயம் என்னென்னா, அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஒரு 1 hour நான் அந்த பைபாஸ் ரோட்லேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போது என்கிட்ட வந்து யாரும் இது ஓகே இப்படி தான் ஆயிருக்கு, இது கொஞ்சம் இது என்னென்னு பார்ப்போமா அப்படிலாம் யாரும் என்கிட்ட பேசலை. இன்ஸ்டெட் தே டுக் வீடியோஸ் ஆஃப் மீ க்ரைங். ஆப்போசிட் சைட் ஆஃப் த பிரிட்ஜில் இருந்து நான் அழுது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எவ்ரிதிங் ஹியர் இஸ் yet another piece of content-ன்ற ஃபீலிங் என்னை வந்து அப்படியே just stuck with me. எல்லா நியூஸ் மீடியாலையும் எழுதுனாங்க, மகள் கண்முன்னே தந்தை துடி துடித்து உயிரிழந்தார்னு. அந்த பொண்ணு உயிரோட தான் இருப்பா, அதை பாப்பான்ற கவலைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஃபார் them it's yet another content. அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டு கீழே எல்லா காமெண்ட்ஸ்லையும் எங்கள் அப்பாவை செம்மையாக திட்டினாங்க. லைசன்ஸ் இருந்திருக்காது, குடிச்சிட்டு ஓட்டியிருப்பார், அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியா போஸ்ட்களையும் இந்த காமெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு ஐ couldn't figure out what was happening around me. ஏன்னா லைஃப் இப்படி போயிட்டு இருந்தது. இப்படி தான் அந்த ஆக்சிடெண்ட் அப்படியே கீழே போட்டாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியல. பட் I know one thing for sure. My father wouldn't like somebody looking at me and saying ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். And so I decided to wake up and fight. நான் காலேஜ் படிக்கும்போதே I was working part-time and was also volunteering in a children home. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 5,000 rupees. அதை வச்சு தான் அந்த குழந்தைங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட அப்பா அம்மா காசை வாங்கி நான் வந்து குழந்தைங்களுக்கு பண்ண முடியலை. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க், அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்க செய்வாங்க. ஓகே, அவங்க காசை வாங்கி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அங்கேருந்து வந்த சேலரியை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொண்டுட்டு இருந்தேன். இந்த ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சக்கப்புறம் the first place I went to was a children home. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிடுச்சு போல இருக்குது. க்ரீட்டிங் கார்டில் ஃபுல்லாக அப்பா வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அஸ் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு எழுதி, நான் போன உடனே அங்கேருந்து எல்லாரும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லி அது அப்படியே மாறி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் த வேர்ல்ட் wasn't as kind as the kids. Judgments everywhere. ஒரு 2 மாதம் கழிச்சு நான் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 months தான் வீட்டில் இருந்தேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சோடனே ஐ ஸ்டார்டட் கோயிங் டு காலேஜ். காலேஜ் போகும்போது நான் எப்படி வெல் ட்ரெஸ்டாக இருக்கேனோ, ஆப்வியஸாக சாரி கட்டிட்டு போக முடியாது. வெல் ட்ரெஸ்னோட உடனே சாரி கட்டிட்டு போனீங்களான்னு கேட்காதீங்க. நான் நல்லா குர்த்தியெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலேஜ் போவேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஏன் காது படவே 2 மாதம்தான் இருக்க அவங்க அப்பா இறந்து எப்படி வரா பத்தியா காலேஜுக்கு அப்படின்னு பேசினாங்க. ஒரு பொண்ணு ஓகே இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணுன்னு யோசித்தாலும் தப்பு, முடங்கி வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவ்வளோதான், அவள் லைஃப் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த ரூம்குள்ளே தான் அப்படின்னும் பேசுவாங்க. எனக்கு as I already said, my dad wouldn't like somebody looking at me and saying ஐயோ பாவம் அவளுக்கு அப்பா இல்லை அதனால பாரேன் ட்ரெஸ் கூட ஒழுங்காக போட முடியல அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. My father would like if somebody look at me and say look at her with confidence, look at how strong she is, how bold she is அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக அவர் பார்த்து அவர் இங்கே தான் இருப்பார், இங்கே தான் இருந்து பார்த்துட்டு இருப்பார், அவர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். அண்ட் இதை வந்து ஒரு சிம்பத்தி டூலாக யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு வெல் ட்ரெஸ்டாக போய் நான் ஒரு ரோட்டில் ஒரு பாட்டிக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கே போய் உட்கார்ந்தேன்னா, நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தேன்னா என்னை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. சரி, நான் என்ன அவங்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, பண்ணுற நம்மளையும் விட மாட்டாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ண போனால் கூட நம்ம கொஞ்சம் பாவப்பட்டு ட்ரெஸ் போட்டுட்டு தான் போய் ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் அப்படி சோகமாக இருந்தால் தான் வீடியோ அப்போ தானே ரீச் ஆகுது, நம்மளாம் அப்போ தானே பார்க்குறோம். இப்போ ஒரு வீடியோவில் யாராவது சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறோமா? அதே யாராவது அழுதுட்டு இருந்தால் ஐயோ ஏன் அழறாங்கன்னு தெரியலையே, என்ன கஷ்டமாக இருக்குமோ தெரியலையே அப்படின்னு உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்ல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். நம்ம ஆடியன்ஸ் இந்த மாதிரி கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறனால தான் எங்கே சிம்பத்தி இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். எங்கெல்லாம் சிம்பத்தி இருக்கோ, சிம்பத்தி எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு இதில் இருந்து.
நான் இப்போ நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் ஒரே சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி போய் பண்ணேன்னா சே அவளுக்கே இல்லை கஷ்டப்படுறா ஆனால் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறா பாரு அப்படி அந்த மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. நோ, ஐ வுடன்ட் டூ தட். சிம்பத்தி கேம் விளையாண்டு எவ்வளோ நாளுக்கு விளையாடுவீங்க? சி நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கனால நான் வந்து ஐம் ஃப்ரம் ரிச் பேக்ரவுண்ட் ஆர் ஐ ஓன் ஏதோ நிறைய காசு இருக்குது அதனால தான் நான் அப்படின்னு கிடையாது. 300 ரூபாய் ட்ரெஸ் வாங்கணும். கேர்ள்ஸ் மீஷோவில் இருக்கா இல்லையா 300க்கு நல்ல ட்ரெஸ் சொல்லுங்க, இருக்கா இல்லையா? 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினாலும் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளோதான். லிப்ஸ்டிக் ஐலைனர் போட்டு ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் நம்ம நல்லது வி கேன் சீம் ப்ரெசென்டபிள்ல. வி நீடன்ட் ஹேவ் டு ஹேவ் ஸோ மச் மனி டு லுக் ப்ரெசென்டபிள். ஆனால் அப்படி மாற்றிட்டாங்க. அண்ட் பாடி ஷேமிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட், இது எப்போ தான் முடியும்னே தெரியல இந்த பாடி ஷேமிங். when I was in my first year of college, என்னை பார்த்து நான் அப்போது இன்னும் கொஞ்சம் இப்போவும் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கேன், பட் அப்போ இன்னும் கொஞ்சம் சப்பியாக இருப்பேன். சப்பியாக செம்ம டார்க்காக அப்படி இருப்பேன். என்னோட வெளியாலாம் கலாய்க்க மாட்டாங்க. என்னோட க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நாங்கள் கலாய்க்காம உன்னை யார் கலாய்ப்போம் சொல்லியிருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும்? கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ச்சி நாங்கள் தான் கலாய்க்க முடியும், வெளியால கலாய்க்க முடியும், நாங்கள் வெளியால் கிட்டலாம் அவனை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இட் வில் ஸ்டிக் வித் அஸ்ன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்களேன். அவங்க சொன்ன ஒரு சின்ன ஏதாவது ஒன்று போகிற போக்கில் இப்படியா போட்டு போவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு ஒரு ஊண்டா இருந்திருக்கு தானே. யாரெல்லாம் அந்த மாதிரி பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் இவ்வளோ பேர் அது ஒரு நம்ம க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். அது ஒரு இன்செக்யூரிட்டியாக அவங்களே மாற்றிருப்பாங்க. ஸோ மேக் ஷோர் உங்கள் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் when they are doing the body shaming thing, what you should say? What you should say? No. What you should say? What you should say? சாப்பிட்டீங்களா இல்லையாப்பா? What you should say? What you should say? Yes, correct. So வந்து எப்போ யாரா இருந்தாலும் சின்ன பாடி ஷேமிங் பண்றது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? Correct. So coming back to my journey, I ran to my father on his birthday, August 16, 2023. I asked, can I start this journey? In கேட்கும்போது அன்னைக்கு மழை பெஞ்சது and I began. From then till now, I've never sympathized any single person in my video because I know exactly how it feels to be sympathized. I focus on giving love more than financial support because I know exactly how it feels to be lost. நீங்கள் ஒருத்தவங்க லோவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட், ஒன்றுமே இல்லை நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் பாசம் கொடுத்தாலும் அது அவங்கள பெருசாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ when you are not responsible for your words, do not say it. If you cannot prove it, do not say it. ஏன்னா I know how it hurts when a person is not responsible for their words. கொஞ்சம் மாதம் முன்னாடி வரைக்கும் I was very emotionally dependent. எது நடந்தாலும் யார்கிட்டையாவது சொல்லிடணும், யாராவது நமக்காக ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஆளாக தான் இருந்தேன். அப்படி தான் இருக்கீங்களா இன்னும் நீங்கள் எல்லாரும்? ஏதாவது நடந்துச்சுன்னா யாராவது நமக்காக இருக்கணும் அப்படின்னு. Trust me, nobody will be with you till the very end. No. It is you and you only. நீங்கள் தான் உங்களுக்காக இருக்கணும். ஓகே, நீங்கள் தான் உங்களை வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றா யூ ஷுட் நோ ஹவு டு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் பீயிங் லோ அந்த மாதிரி. அண்ட் ஐ செட் ஐ லாஸ்ட் த ஃபீலிங் ஆஃப் ஹோம்ல. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எமோஷனல் டிபெண்டன்சி நம்ம இந்த ஒரு லாஸ்ட்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடந்தாலே we will do a lot of mistakes. டக்குன்னு ஆறுதலுக்கு யாராவது இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், எமோஷனல் சப்போர்ட்க்கு யாராவது இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி நானும் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேன். தெரியாமல் போய் அவங்கக்கிட்ட பேசி ஆறுதல் படுத்துறேன்னு எல்லாரும் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கீங்களா? யார்ட்டையாவது ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அந்த மாதிரிலாம் நிறைய. I wouldn't say I am perfect. I've made a lot of mistakes. That is what has brought me here. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் the universe taught me that right people will love you in the right way, will treat you, will value you in the right way. See, these are my girls, okay? என்னோட sister fam, என்னோட daughters. Being in their wallpaper itself is huge for me. அவங்களோட லேப்டாப், ஃபோன் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருசு. But being in their mother's profile picture,
டேம், நெவர் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம் டிட் ஐ இமேஜின் திஸ். இது வந்து எனக்கு என்னால் சொல்லவே முடியல. அவங்க இது வரைக்கும் அவங்க அம்மா வந்து டிபி ப்ரொஃபைல் பிக்சரே வச்சது கிடையாதான். த ஃபர்ஸ்ட் திங் ஷி கெப்ட் வாஸ் மை ஃபோட்டோ. அண்ட் டெல் மீ வாட் மோர் ஐ ஷுட் அச்சீவ் இன் லைஃப். அண்ட் ஓகே, செல்ஃப் லவ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒன்லி இஃப் யூ நோ ஹவு டு லவ் யோர் செல்ஃப் யூ வில் பி ஏபிள் டு லவ் அதர்ஸ் எனஃப். கரெக்ட் தானே? லவ் இக்னைட்ஸ் இன்சைட் தென் வேர்ல்ட் வைட். எனக்கு வந்து சோலோ ட்ரிப்ஸ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு உமனாக இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் நான் பண்ணுவேன், செஞ்சு காட்டுவேன். கொஞ்சம் கெட்ட விஷயம் கிடையாதுப்பா. உடனே வந்து உங்களோட கை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பண்ணுறாங்க உடனே நானும் அது அப்படி கிடையாது. there's always boundaries, there's always limits. எந்தெந்த விஷயம் உமன் ஈக்குவாலிட்டி கேட்கணும்னு ஒரு இது இருக்குது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி கேட்குறேன், நானும் இது பண்ணுறேன், நானும் அப்படி கிடையாது. இட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம்னு ஒன்று கையில் இருக்குன்னா யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். யூ ஷுட் நோ டு செட் யுவர் பவுண்ட்ரிஸ். ஓகே. அண்ட் நான் வந்து சோலோ ட்ரிப்ஸ்லாம் நிறைய ஐ லைக் டு மீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஐ லைக் டு இன்ட்ராக்ட் வித் தெம், ஐ லைக் டு ஹியர் தேர் ஸ்டோரிஸ், ஐ லைக் டு ஹேவ் லைஃப் லெசன்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய. அண்ட் when I'm low I go get flowers. எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் லோவாக இருந்தீங்கன்னா அது எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் when I say about self love, it's about loving every part of you, it's about loving every side of you. நீங்கள் வந்து அன்னைக்கு அழகாக இருக்கீங்கன்னா அன்னைக்கு மட்டும் டுடே செல்ஃப் லவ் டே உடனே ஸ்டோரி போட்டுருவீங்களே செல்ஃப் லவ் அப்படின்னு ஒரு இதை போட்டு இட்ஸ் நீங்கள் அழகாக இருக்கும்போது மட்டும் செல்ஃப் லவ் கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் அன்றைக்கி டேன் ஆகிருக்கீங்க, அன்றைக்கி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, ப்ளோட்டடாக இருக்குது, என்னைக்கு எப்படி இருந்தாலும் யூ ஷுட் லேர்ன் டு லவ் ஆல் யோர் சைட்ஸ், குட் பேட் அக்லி. படம் பேர் வந்துருச்சா? சாரி கைஸ். ஓகே. ஸோ யூ ஷுட் லேர்ன் டு லவ் ஆல் ஆஃப் யூர் சைட்ஸ். ஓகே. அண்ட் ஒரு நாள் எனக்கு வந்து இந்த இங்கேயே இருக்கா? சாரி கைஸ். ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு. இந்த மெயில் எனக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் சப்போர்ட் இல்லாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் எனக்கு சிஏ ஃபவுண்டேஷன் புக்ஸ் மட்டும் வாங்கி தந்தால் போதும், வேறு எதுவுமே நான் கேட்கல. இந்த மெயிலில் கண்டினியூவேஷன் வந்து அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா கிடையாது, அவள் பாட்டி தாத்தா தான் அவளை வளர்க்குறாங்க. ஸோ எனக்கு இந்த மெயில் வந்தோடனே ஓகே, என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து ஓகே என்னன்னு பேசிடு அப்படின்னு சொல்லிச்சு. ஐ கால்ட் ஹர். From then till now, I haven't done any financial support. நான் சிஏ புக்ஸ் வாங்கி தரல, அவள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறா, பிகாம். நான் சிஏ புக்ஸ் வாங்கி தரல, அவள் காலேஜ் ஃபீஸ் நான் பே பண்ணல. பட் திஸ் கேர்ள் கால்ஸ் மீ அம்மா. சிவநிதி, மை தேர்ட் டாட்டர் ஃபார் யூ ஆல். இந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், இது காசு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு உதவுறது, ஒருத்தவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் திங்ஸ் அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் எனக்கு வர பெரும்பாலான டிஎம்ஸில் வந்து அக்கா நான் வளர்ந்த உடனே காசு சம்பாரிச்சோடனே உங்களை மாதிரி ஆவேன், உங்களை மாதிரி எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு. பட் இது காசு சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லையே. இப்போ இது நான் இவளுக்கு எதுவுமே பண்ணலையே. பட் ஹவு டிட் ஷி கால் மீ அம்மா? என்ன நடந்திருக்கும்? இட்ஸ் அபவுட் த லவ், இட்ஸ் அபவுட் பீயிங் தேர். அங்கே நமக்காக யாரோ இருக்காங்கன்ற நிம்மதியும் சந்தோஷமும் தான் அவளை என்னை அப்படி கூப்பிட வச்சிருக்கு. அப்படிதானே? அப்படிதானே? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே, டன். ஸோ அது ஃபினான்ஷியல் சப்போர்ட் காசு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இது திஸ் இஸ் அபவுட் கிவிங் லவ், திஸ் இஸ் அபவுட் பீயிங் தேர் ஃபார் தெம், திஸ் இஸ் அபவுட் ஜஸ்ட் லிசனிங் டு தெம். ஓகே. ஸோ இவங்க என்னோட 3 daughters, just introducing. ஓகே. ஓகே. அண்ட் யூ கேன் ஹேண்டில் லாஸ் இன் 2 ways ஃபார் மீ. எய்தர் நீங்கள் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏன் இது நடந்துச்சு, இது லாஸ் மட்டும் கிடையாது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகமான விஷயம் நடக்குது அப்படின்னா இது ஏன் எனக்கு நடந்துச்சு, வாட் டிட் ஐ டூ டு டிசர்வ் திஸ், ஏன் எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நம்மளாம் கேட்டிருக்கோம்ல, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, சே நம்ம என்ன பண்ணோம், அப்படி யாருக்கு என்ன கெட்டதுன்னு நினச்சோம், நான் பாட்டுக்கு 7 என் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இட்ஸ் ஒன் சாய்ஸ். another choice is to choose love, is to be the change you want to see in others. நான் வந்து யார்கிட்டையும் போய் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோகேஸ் தட் ஐ ஹேவ் சேஞ்ச்ட் அண்ட் ஸோ மை வேர்ல்ட் ஹேஸ் சேஞ்ச் பியூட்டிஃபுல்லி. நம்ம எல்லாரும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்சன் தேவை தானே கஷ்டப்படும் போது கூட இருக்கிறதுக்கு அப்படின்லாம். பி த பர்சன் யூ வாண்ட் டு see in others. ஓகே. அப்படி எனக்கு வந்து அந்த அண்ணா அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே,
அந்த அண்ணா வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்னை நம்பாத போது, நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னை சுத்தமாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக நம்பினேன். இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அப்போ வந்து இது நம்மளால் முடியுமா, ஒரு பொண்ணாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்ச போது அந்த அண்ணா தான், இல்லை உன்னால் முடியும் ஷாலினி பண்ணு அப்படின்னு அந்த அண்ணா தான் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் என்னை நம்புறதை விட அண்ணா வந்து என்னை ரொம்ப நம்பினாங்க. அதனால தான் அந்த பர்சனாக அவங்க இருந்தனால தான் இப்போ ஷாலினி உங்கள் முன்னாடிலாம் வந்து நின்றுட்டுருக்கேன். அதே மாதிரி யூ பி த பர்சன் யூ வாண்ட் டு see in others. Thank you. This is for you. Thank you. So, be the person you want to see in others. Be the shoulder you wanted to lean on. Give the hug that you want to receive. உங்களுக்கு எப்படி ஒரு பர்சன் இன்னொருத்தவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பர்சனா நீங்க இருங்க. ஓகே ஓகே, we will do it. Yes. ஓகே. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். இப்போ வந்து ரோட்டில் நிறைய பாட்டி தாத்தாலாம் ஓரமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. யார் யாரெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஓகே. யார் யாரெல்லாம் காசாக கொடுத்துருக்கீங்க? ஓகே. இப்போலேருந்து யாருமே காசா ₹1 கூட கொடுக்கக்கூடாது. ஓகே, பண்ணலாமா? ஏன் கொடுக்கக்கூடாது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் காசா கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கமான். Okay, come on, give a round of applause for her. But இது மட்டும் ரீசன் இல்ல. Any other reasons? வேற யாராவது? Yes. Perfect. Big round of applause for her. Exactly அதுதான். நீங்க வந்து காசா தரதை விட மீன் பிடிச்சி தரதோ, சொல்லுங்க திரும்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம் லவுடரா. Correct. Good. Nice. Any other reason? யாருக்காவது வேற ஏதாவது இருக்குன்னு தோணுதா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன் காசா கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு. சொல்லுங்கடா. சூப்பர். நைஸ். அப்ளாஸ். சொல்லுங்க. Perfect. Big round of applause. Come on. Perfect. இதைத்தான் நான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். Thank you. உங்க பேரு? Big round of applause for Shivaniya. Shivani again. காசா நம்ம கொடுக்குறோம்னா அவங்க அதை வச்சு என்ன பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பையனுக்கு ஒரு 7th 8th படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் அவனுக்கு போயிட்டு நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் அப்படி எப்போவுமே காசாக கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி பக்கத்தில் கடை எதுவுமே இல்லை. அவன் அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா ப்ளீஸ்க்கான்னு ரொம்ப இது பண்ணவும் எனக்கு மனசு கேட்கல அங்கேருந்து வரத்துக்கு. சரின்னு இத்தனைக்கும் நான் ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ₹50 சரி அவன் சாப்பாடு வாங்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ₹50 கொடுத்தேன். நான் கொடுத்துட்டு இப்படி நவுற கூட இல்லை. அவன் உடனே அங்கே போயிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம கொடுக்குற காசை வச்சு அவங்க நம்மளே அவங்கள தப்பான வழியில் வந்து லீட் பண்ணக்கூடாது எப்போவுமே. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து, அவங்க நம்ம காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதான் காசு வருதே, நம்ம எதுக்கு உழைச்சிக்கிட்டு ஒரு 4 சிக்னலில் கொஞ்சம் நேரம் நின்னோன்னா காசு வந்துடும், எதுக்கு உழைச்சலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால எப்போவுமே காசு கொடுக்கவே கூடாது. ஓகே, ஞாபகம் வச்சுப்பீங்களா? எஸ் எஸ் ஓகே. அண்ட் நீங்கள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரீங்கல்ல, சாப்பாடு வாங்கி தரது சூப்பர் குட். பட் சாப்பாடு வாங்கி தரதை தாண்டி அவங்க கூட போய் உட்காந்து என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் கேட்க வேணாம். எப்படி இருக்கீங்க பாட்டி, உங்களுக்கு ஓகே வேறு ஏதாவது வேணுமா, இங்கே நான் இந்த சைடு வந்தால் உங்களுக்கு அப்பப்போ வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை, just 2 words சொல்லி பாருங்க and see the impact. போனோன்னே இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போனோன்னே பண்ணுவீங்களா? இப்போ ஏதாவது ஒரு பாட்டி யாராவது ரோட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் சாப்பாடு வாங்கி தரதோடு சேர்த்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பீங்களா? எஸ் எஸ்.
ஓகே. அது வந்து எவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னா, சென்னை பெசன்ட் நகரில் ஒரு பாட்டி இருக்காங்க, கமலா பாட்டின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் பெருசாக எதுவும் வாங்கிலாம் தந்ததே கிடையாது. எப்பயாவது போகும்போது மாதம் மாதம் அவங்களை போய் பார்த்துருவேன். தோசைனா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து தோசை மட்டும் கேட்பாங்க, தோசை வாங்கி தருவேன். வேறு எதுவுமே நான் பெருசாக பண்ணது கிடையாது. அவங்க என்கிட்ட சொன்னது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதாம்மா என்னை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. See, it's not about the money. Definitely not about the money. ஏன்னா அதே ரோட்டில் பெசன்ட் நகர் இஸ் அ பாஷ் ஏரியா இன் சென்னை. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, பட் பெசன்ட் நகர் இஸ் அ பாஷ் ஏரியா இன் சென்னை. அங்கே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் காசு கொடுப்பாங்க. இதை விட நான் செஞ்சதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஏன் அவங்க அந்த வார்த்தையை என்ன பார்த்து சொன்னாங்க? எதனால? லவ். இட்ஸ் அபவுட் லவ். அந்த அன்பு காமிச்சனால மட்டும்தான் அவங்க வாயில, அவங்க 2 பசங்க இருக்காங்க, அதே அடையாறில் தான் அவங்களும் இருக்காங்க. 2 பசங்க கல்யாணம் ஆகி அதே அடையாறில் தான் இருக்காங்க. பட் அவங்கள வந்து என்னன்னு கூட பார்க்கல. அண்ட் ஐம் இன்சிஸ்டிங் another very important thing. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தான் பண்ணாலும், உங்களை திட்டினாலும் அடித்தாலும், அவங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே கூடாது. ஓல்டேஜ் ஹோமில் அதை விட நல்லா பார்த்துப்பாங்க. நோ டார்லிங்ஸ், வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க. 3 வேளை சாப்பாடு போடுறதுல எதுவும் ஆகிட போகிறது இல்லைல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை. நீங்கள் சமைக்கிறதுல இப்போ நீங்கள்லாம் படிக்கிறீங்க, ஓகே. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும், நீங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணாலும், பேரண்ட்ஸ் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும். ஓல்டேஜ் ஹோமில் நல்லா பார்த்துப்பாங்க. நான் இங்கே அவைலபிளாக இருக்க மாட்டேன், அங்கே நான் காசு கொடுத்து தான் அவங்கள அங்கே சேர்த்தேன். நோ பேபிஸ், வீட்டில் வச்சு தான் சாப்பாடு போடணும். ஓகே, got it? A big guess? A big guess again? Okay, இவ்வளோ நேரம் நான் வந்து என் வயசு சொன்னேன். தெரியுமா வயசு சொன்னாங்களா? சர்ப்ரைஸாக கடைசியில் சொல்லலான்னு நினச்சேன். 22 கண்டுபிடிச்சிங்க. ஓகே, ஐம் 22 years old, guys. Being a mother at the age of 22 can never be put into words. அவ்வளோ சந்தோஷமா. Remember all the media outlets wrote, மகள் கண் முன்னே தந்தை மரணம். The same media last year wrote, மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் 21 வயது பெண். People were, are and will be judging you no matter what. நீங்க என்னதான் பண்ணாலும் பின்னாடி பேசுறதுக்கு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. When you decide to wake up and fight, you've already won. அவ்வளவுதான். நீங்க எழுந்து அச்சீவ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதும். எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஜஸ்ட் ஃபால் ரைட் இன் டு பிளேஸ். வென் தேர்ஸ் லவ், எவ்ரிதிங் எல்ஸ் ஜஸ்ட் ஃபால்ஸ் ரைட் இன் டு பிளேஸ். On February 28th, 2022, when the accident happened, எனக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லை, ஒரு அடியும் இல்லை. நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய அடியில் அந்த காரில். அந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாக காலி. ஆனால் அதே ஃப்ரண்ட் சீட்டில் தான் நானும் உட்காந்துருந்தேன் பக்கத்தில். எனக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் மை ஃபாதர் செட், என் வாழ்க்கையை உனக்கு தரேன், நீ என்னோட வாழ்க்கையும் சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு போனதான் நான் எப்போவுமே நம்புவேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 3 years ஆன் த சேம் டே, இது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்ததான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ஆன் த சேம் டே February 28th, 2025, ஐ கேவ் மை ஃபர்ஸ்ட் TEDx டாக். ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். டெடெக்ஸ்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, பரவாயில்ல, இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு. டெடெக்ஸ் எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான. ஓகே, வாட் இஸ் டெடெக்ஸ்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கம் ஆன். சூப்பர், ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன ஏஜ் உங்களுக்கு? வாவ், 14 yearsல you've known about TEDxன்றதே ரொம்ப பெரிய விஷயம். Again a big round of applause for her. So on the same day I gave my first TEDx talk. வந்து it still feels surreal for me. நான் எங்க பேச போனாலும், எந்த மேடையில் பேசினாலும், I will always believe அது எங்கள் அப்பா எங்கேயோ இங்கே தான் இருந்து ஏதோ நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். டுடே ஆல்சோ ஐ ஹோப் இஸ் சிட்டிங் இன் த ஃப்ரண்ட் ரோ. அங்கே பாருங்க, அங்கே ஒரு சேர் காலியாக இருக்கு பார்த்தீங்களா? I hope he's sitting in the front row, looking at me standing right in front of you all. அப்போ நான் ஒவ்வொரு தடவை நான் ஸ்டார்டிங்கில் என் பேர் என்னன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கரெக்ட்.
சகாய ஏஞ்சலின் ஷாலினி தான் என்னோட ஆக்சுவல் பேர். என்னோட ஃபுல் நேம் இஸ் சகாய ஏஞ்சலின் ஷாலினி. பட் சின்ஸ் எங்கள் அப்பா அவரோட வாழ்க்கையை சேர்த்து என்னை வாழு அப்படின்னு சொல்லிட்டு போனனால I would like to reintroduce myself. Hi, this is Shalini Robert, creating an impact through love. Thank you so much. ஓகே, இது வந்து என்னோட ஜேர்னி பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லார் கையிலையும் நோட் புக் பென் இருக்கா? பிரேக் எத்தனை மணிக்கு? 10:45. ஓகே, இப்போ வந்து we have 20 minutes பிரேக்குக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஒரு கிராட்டிடியூட் நோட் எழுத போகிறீங்க. ஓகேவா இல்லையா? ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, கிராட்டிடியூட் நோட். யாராவது ஒருத்தர் எழுந்து டக்குன்னு கிராட்டிடியூட் சொன்னோன்னே யார் ஞாபகம் வந்தான்னு சொல்லுங்க. Okay, done. But who did you get reminded of? Okay, so இங்க நிறைய பேருக்கு வந்து remember அம்மா அப்பா are your biggest asset. Okay, நீங்க அவங்க திட்டுறாங்க, நான் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு நீங்க என்ன சொன்னாலும் they are the only creatures on this whole wide earth who can love you selflessly. So அவங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன தேங்க்யூ எழுதலாமா? இங்கே கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது இந்த லெட்டரை பத்திரமா வச்சு கொண்டு போய் உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுக்கணும். அம்மாக்கா இருக்கலாம், அப்பாக்கா இருக்கலாம், யாருக்கு வேணால் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அக்காக்கா இருக்கலாம், தங்கச்சிக்கா இருக்கலாம், whomever you feel like home. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எழுதுங்க. நான் வந்து செக் பண்ணுவேன், சும்மாலாம் கிடையாது. அப்படியே ஏமாத்திரலாம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நான் வந்து செக் பண்ணுவேன், இப்போ எழுதிருக்கீங்களா இல்லையான்னு. எக்ஸாம் டெஸ்ட்டாக வச்சு பக்கத்துலலாம் கேட்குறீங்க, நீ என்ன எழுத போகிற? சொல் 2 days ஸ்டார்டிங் ப்ராப்ளமா? அம்மா அப்பாவுக்கு தானடா லெட்டர் எழுதுறீங்க. டியர் அம்மா, அதான் ஸ்டார்டிங். ஓகே, எழுதணும். நான் என்ன உங்களுக்கு மார்க்கா போட போகிறேன்? ஐயோ, இங்கே இறங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப குள்ளமாக இருக்க மாதிரி இருக்கே. சரி மறைச்சிட்டு எழுதுறாங்க. ஐயோ, பாத்திரக்கூடாது. எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. நீங்கள் என்ன எழுதுறீங்கலாம் பார்க்க மாட்டேன், எழுதுறீங்களான்னு தான் பார்ப்பேன். எழுதலைன்னா ஏதாவது ஒரு டேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எழுத ஆரம்பிச்சிருவீங்களா எல்லாரும்? டேரே பண்ணிடுங்க. யார் அது சொன்னது? டேரே பண்ணிடு. அட பாவீங்களா, டேர் பண்ண ரெடி. நான் என்ன சொல்லுவேன், இங்கே வந்து அப்புறம் நான் ஏதாவது பண்ண சொல்லிடுவேன் ஸ்டேஜ் மேலே ஏறி. பரவாயில்லையா? அந்த பயம் இருக்கட்டும். எழுதுங்க. பார்க்க மாட்டேன். எழுதுங்க. என்னடா பென் இல்லையா? ஐயோ, எக்ஸ்ட்ரா பென் வச்சிருக்கீங்களா யாராவது? இருக்கு, கிடச்சிருச்சு. ஐயோ, சாரிடா கண்ணா. ஒரு 2 பென் வந்துருச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். 1 கேட்டால் 2 வந்துருச்சு. என்னடா டிப்பிக்கல் எக்ஸாம் மாதிரி பண்ணுறீங்களேடா எல்லாரும். யாருக்கு வேணா எழுதலாம், உங்கள் அம்மா அப்பாக்குன்னு கிடையாது. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், a person who feels like home to you. இவங்க கிட்ட போனால் எனக்கு வந்து ஓகே, கொஞ்சம் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஹார்ட் அப்படி லைட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு யாராக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அப்படின்னு யாருமே இல்லையா? அப்போனா என்ன? அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ரைட் a letter to your younger self. ஓகே, இப்போ ஒரு வெர்ஷனாக இருக்கீங்கல்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உங்களோட குழந்தை வெர்ஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம், இதெல்லாம் நீ ஆனால் பண்ணியிருக்க, அதெல்லாம் தாண்டி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, தேங்க்யூ அப்படின்னு எழுதுங்க.
நானே ஐடியா கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே பிட் அடிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓகே, இது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிடுவேன் போல இருக்கு அடுத்து. இப்போ நானே லெட்டர் எழுதி போர்டு இருந்தால் எழுதுறேன், பார்த்து எழுதிக்கோங்க, அப்படி எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். போர்டு இருக்கா? இல்லை புரியல எனக்கு. போர்டு இருக்கு, எழுதுங்கன்னு சொல்கிறான். சுச்சோ, என்னடா மேப் ஏதோ. ஓகே ஓகே, எழுதுங்க எழுதுங்க. அப்புறம் டீச்சர் மாதிரி எழுதுனாதான் பிரேக்கை கொடுவேன்னு சொல்ல வைக்காதீங்க. நீங்க அழகா சிரிக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக வந்து சிரிச்சுட்டு மட்டும்தான் இருக்கீங்க, எழுத மாட்டீங்களே. அப்புறம் டேர் கொடுத்துருவேன் நான். மேலே வந்து ஏதாவது எழுத நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். when you start penning down your emotions, your heart will feel light. இப்போ யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, when you feel like you have nobody, start penning down your emotions. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே மறந்துட்டோம் இந்த காலத்தில். எப்படி ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா கூட அவங்க கிட்ட சொல்கிறதுக்கே நம்ம மறந்துடுறோம். இப்போ ஒருத்தவங்க அப்படி போகிறாங்க, ஓகே நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பேசுவோம். இப்போதைக்கு லெட்டர் மட்டும் எழுதுங்க. ஃப்ரம் டூலாம் போட்டு எழுதியிருக்காங்க. டாப்பரா? ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துட்டேன் நான். ஃபார்மல் லெட்டர் எழுதுறாங்க போல இருக்காங்க. பெருசாலாம் எழுதணும்னு கூட தேங்க்யூ ஃபார் பீயிங் மை அம்மாவுக்கு எழுதுறீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பீயிங் மை அம்மான்றதே அம்மாவை அவ்வளோ சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? வி ஆர் ஜஸ்ட் ஃபெயிலிங் டு எக்ஸ்பிரஸ், அவ்வளோதான். அதனால் அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஒருத்தவங்களை நம்ம பாராட்டினா ஒரு சின்ன பாராட்டு கூட அவங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துனே நமக்கு தெரியாது. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், மதர்ஸ் டேக்கு எல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்க போகிறேன் அடுத்து. ஓ, தப்பிச்சிட்டிங்க, இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. இப்போ போன வருஷம் மதர்ஸ் டே இல்லையோ? போன வருஷமும் இங்கே வந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே, எழுதுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க கைஸ். உடனே ஒரு கேள்வி கேட்டோன்னா அப்படா லெட்டர் கிடையாது எனக்கு. ஓகே, அடுத்து எனக்கு அப்படி வந்துடுறீங்களே. முடிச்சிட்டிங்களா? வா, என்னடா மூடியே வச்சிட்டிங்க, அவ்வளோதான். சூப்பர். இவ்வளோ எழுதுனாலும் பிரச்சனை கிடையாது, எழுதணும் அவ்வளோதான். 2 லைனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபினிஷ். நைஸ். சிலர்லாம் அடிஷ்னல் ஷீட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பயங்கரமாக எழுதுறாங்களே. முடிச்சிட்டிங்களா? வச்சுக்கோங்க. This is for me. Oh, wow, thank you. Can I give you a hug? Thank you.